ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். புதுக்கோட்டையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் இதுவரை ஒருவரை கூட போலீசார் கைது செய்யவில்லை என குறிப்பிட்டார். ஒரு தேசிய கட்சி, இந்தியாவில் ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஆண்ட கட்சியுடைய மாவட்டத்தில் இறந்து போகிறார். இன்னும் அதற்கு ஒரு கைது கூட நடக்கவில்லை. ஒரு கைது கூட நடக்கவில்லை. அதெல்லாம் மறந்துட்டு அதை எப்படி அதை பற்றி பேசாம அதை பற்றி உரையிடாமல் எப்படி நம்ம இருக்க முடியும்? அதற்கு மேலாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா கூலிப்படை கொலைகள் நடக்கிறது. கூலிப்படைகள் கொலை நடக்கிறது மக்கள் மத்தியில் அச்சத்தை கொடுக்கிறது. அதை பற்றி நம் கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும். காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்டம் ஒழுங்கு நடந்தாங்க நினைச்சுக்காதீங்க. கேச முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் நடத்துறாங்கன்றதுதான் பலமான பேச்சு. அதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தற்போது தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலிலே ஒன்று எதிர்கட்சியாக இருக்க வேண்டும், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு கட்டான கட்சியாகவே காங்கிரஸ் ரொம்ப நாளாக இருக்கிறது. அதனாலதான் நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் நம்ம செலுத்துறாங்க. தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்னன்னு யாருக்கும் தெரியாம போகிறது. ஆனால் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அப்படி விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை தனித்தன்மையை தேர்தலுக்கு பின்னரும் உணர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி உணர்த்துகிறார்கள்? பொது பிரச்சனைகளை, மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள். அதிலே நாம் தயக்கம் காட்டுகிறோம். அந்த தயக்கம் போகிறது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.